வாரத்தின் முதலாம் நாள், 7வது நாள் ஓய்வு நாள், சபாத் என்று அழைக்கும். அதன் பின்பு வருகிற முதல் நாள் அன்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார். ஆக அன்று வரை ஓய்வு நாள் என்பது சனிக்கிழமையாக இருந்தது. அதனால ஆராய்ச்சி செய்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து எப்பொழுது உயிர்த்தெழுந்தாரோ அன்றிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளாக மாறிவிட்டது. ஆகவேதான் ஒரு சிலர் யூத முறைமையின்படி, அதாவது யூத மத நம்பிக்கையின்படி சனிக்கிழமை இன்றளவும் ஆசிரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது யூத கலாச்சாரம், யூத மரபு, யூத சட்டம், யூத மதம். சனிக்கிழமை ஆராதனை. நாம் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை ஆராதிப்பதற்காக ஞாயிற்றுக்கிழமையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அதிலே அந்த உயிர்த்தெழுதலை நினைவு கூறுகிற நாள் தான் இந்த நாள். இதனை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இதை அடிப்படையாக வைத்துதான் ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் ஆராதனை வைத்திருக்கிறோம். ஆக அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு ஒரு நாட்கள் எல்லாம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் அது உயிர்த்தெழுந்த ஆண்டவரை, ஜீவனோடு இருக்கிறவரை ஆராதிக்கிறோம் என்ற உணர்வோடு கூட எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் உதவி செய்வாராக. நாம் தியானத்துக்கு முன்பதாக தலையை தாக்கி ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்புருவாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் எல்லாருடைய இருதயத்தின் தியானமும் உங்களுடைய சமூகத்தில் ஏற்புடையதாய் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த மகிமைப்படுவதாக. இந்த நாள் தியானத்துக்கான தலைப்பு உயிர்த்தெழுதல், மரணத்தின் மீது வெற்றி. தி ரிசரக்ஷன், விக்டரி ஓவர் டெத். உயிர்த்தெழுதலில் மரணத்தின் மீது வெற்றி. இந்த உயிர்த்தெழுதல் என்று சொல்லும் பொழுது எங்கும் காண முடியாத, எங்கும் பேசப்படாத, யாராலும் நம்ப முடியாத ஒரே ஒரு இடத்தில் மட்டும் இருக்கின்ற ஒரு வார்த்தை. அதுதான் நம்முடைய வேத புத்தகமாகிய பைபிள். உலகத்தில் வந்து அநேக மதங்கள் உண்டு, மத கோட்பாடுகள் உண்டு, மத புத்தகங்கள் உண்டு, அநேக நம்பிக்கைகள் உண்டு, அநேக விசுவாசங்கள் உண்டு, அநேக மார்க்கங்கள் உண்டு. எத்தனையோ உலகங்களே அத்தனை நாடுகளிலும் வேறு விதமான புத்தகங்கள், பரிசுத்த தூய புத்தகங்கள் உண்டு, மத புத்தகங்கள் உண்டு, எத்தனையோ தத்துவங்கள் உண்டு, எத்தனையோ அறிஞர்களுடைய வார்த்தைகள் உண்டு. ஆனால் எவைகளுமே காணப்படாத ஒரு சரித்திரம் இருக்கிறது என்றால் அது நம்முடைய வேத புத்தகத்தில் தான். அந்த வித்தியாசமான சரித்திரம் இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்பதுதான். இதனுடைய விசேஷம், வேறொரு விசேஷம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பும் அவருடைய இறப்பு, ஒரு உயிர்த்தெழுதல் எல்லாமே தீர்க்க தரிசனமாக முன்பே அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தீர்க்க தரிசன புத்தகங்கள், சங்கீதங்களின் புத்தகத்திலுமே இது இலைமலை காயாக அநேக இடங்களிலே சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நிறைய இடங்களிலே இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரன், தேவகுமாரன் என்ற பட்டங்கள் எல்லாம் சங்கீதங்களை கொடுக்கப்பட்டது. தீர்க்கதரிசிகளும் அவருடைய பிறப்பு, அவருடைய வாழ்க்கை, அவருடைய மரணம், அவர் உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையுமே தீர்க்கதரிசன புத்தகங்களிலும் பார்க்க முடியும். அப்படித்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். அப்பேற்பட்ட ஒரு பிறப்பு மனித சரித்திரத்திலே யாரும் பிறக்கவில்லை. அப்படி அவர் பரிசுத்த ஆவியினால் உட்பவிக்கப்பட்டு
அங்கே மரியாதையின் மைந்தனாக பிறந்தார். மரியாதையின் மைந்தனாக மட்டுமல்ல, இறை மைந்தனாகவும் பிறந்தார், ஒரு ரட்சகராகவும் பிறந்தார், வாழ்ந்தார். இப்போது இந்த சண்டே ஸ்கூல் பிள்ளைகளும் அருமையாக அதை சார்ந்த வசனங்களையே மனப்பாட வசனமாக சொன்னாங்க. உயிர்த்தெழுந்த நாளுக்கான வசனங்கள் அருமையாக சொன்னாங்க. அவைகளின் இந்த 4 சுவிசேஷங்களிலே வருகிற பகுதியும் ஒரு நினைவூட்டுகளை போல சமூகத்துக்கு நேராக கடந்து செல்வோம். நடையாரிலிருந்து நேரா இப்ப எல்லாரும் எந்திரிக்கை கிளம்புவோம். இயேசு கிறிஸ்துவின் கல்லறைக்கு போமா, அங்கேயே போவோம். ஆனால் நமக்கு முன்பதாகவே நாம் 10 மணிக்கு ஆராதனை துவங்கியிருக்கிறோம். நமக்கு முன்பதாகவே அதிகாலையிலேயே சில பெண்கள், மரியாள், மற்றவளையார், சரோமி, மரியாள் எல்லாருமே ஏற்கனவே கல்லறைக்கு போய்விட்டார்கள். அங்கே போய் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் நம்முடைய சிந்தனை போலதான், உலகளவிலான சிந்தனை தான். அது மட்டும் அவர்களுக்கு மட்டும் விதிவிலக்கல்ல. நம்முடைய நெருங்கி யாராக இருந்தாலும், நம்முடைய வீட்டில் யாராக இறந்து விட்டாலும் 3வது நாளிலே நாமும் கல்லறைக்கு போவோம். நாம் போய் என்ன செய்கிறோம்? நாம் குழி முழுகுதல் என்று சொல்லுவோம். அதனுடைய அந்த சடங்காச்சாரம் அப்படி ஒரு சடங்கு நாம் வைத்திருக்கிறோம். பால் ஊற்றி குழி மெழுகி கடந்து வருவது, கும்பிட்டு கடந்து வருவது 3வது நாளிலே. அங்கேயும் கலாச்சாரம் வருவது, அப்படித்தான் கலாச்சாரம் வருது. அவர்களும் 3வது நாளிலே போய் அந்த கல்லறைக்கு போய் அந்த சரீரத்தை மறுபடியும் தைலங்கள் பூசி அதை பக்குவப்படுத்தி விட்டு வந்து விடுவார்கள். அந்த 3வது நாள் கடமை. அதை செய்வதற்காக தான் இந்த ஸ்திரீகள், அந்த பெண்கள் அந்த கல்லறைக்கு போகிறார்கள். வழக்கம் போல அந்த இடத்துல அந்த கல் வைத்து மூடி இருந்தார்களே, நமக்காக அந்த கல்லை யார் புரட்டுவார்கள் என்று சிந்தனையோடு போகிறார்கள். ஆனால் அங்கே போன போது காட்சி மாறி இருக்கிறது. ஏற்கனவே இவர்கள் சொன்னதே அதிகாலையில் புரட்டத்திற்கு கல் அல்ல. அதனால் இவர்கள் ஆலோசித்துக் கொண்டு போகிறார்கள். நமக்காக யார் இந்த கல்லை புரட்டுவார்கள்? அது ஏற்கனவே புரட்டப்பட்டு வருகிறது. அங்கே பார்க்கிறார்கள், அங்கே காவி கல்லறை இருக்கிறார். இன்று வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பெருமை சின்னமாக நிற்பதே அந்த பெருமையான கல்லறை தான். அந்த பெருமையான கல்லறையை பார்க்கிறார். அதுவரை இவர்கள் அவர் உபதேசத்தையும் அவர் சொன்னதையும் தீர்க்கதரிசிகளின் முன்னுரைத்ததையும் இவர்கள் கற்ற பாடத்தையும் மறந்து விட்டார். சீஷர்களும் இதே போல அவர் மறைத்து விட்டார் என்று அவர்கள் உணர்ந்தவர்களாய், சிதறந்தவர்களாய் ஆங்காங்கே போய் அவர்கள் தங்களை உழைத்துக் கொண்டார். இந்த கிறிஸ்து சொன்னபடி அவர் உயிரோடு எழுந்தபடி அவர்களுக்குள்ளே ஒரு ஐயப்பாடு இருந்தது. ஆகவே அவர்களும் ஆங்காங்கே சென்று இருந்து விட்டார். இயேசு கிறிஸ்து தம் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் பொழுதே முக்கியமாக இந்த சீஷனுக்கு சொன்னார். மத்தேயுடைய சுவிசேஷம் 14வது அதிகாரம் 21வது வசனத்திலே தான் இன்னவிதமாய் மரிப்பேன் என்றும் சிலுவையில் அறையுடுவேன், பாடுபடுவேன் என்றும், ஆனாலும் 3வது நாள் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். மத்தேயு 17ஆம் அதிகாரத்திலே 23, 24, 22, 23, 24 வசனங்களிலும் பார்க்கிறோம். இயேசு அதிலே சொல்கிறார், இந்த விதமாய் நான் மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன். 3வது முறையாக மத்தேயுடைய சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்திலே 17, 18, 19 வசனங்களிலே அப்பொழுதும் சொல்கிறார், மனுஷகுமாரன் பாடுபட வேண்டும், இஸ்ரவேலை மறிக்க வேண்டும், அது முடிவல்ல. அப்பொழுதும் சொன்னார், ஆனாலும் நான் உயிரோடு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவேன் என்று. மத்திய 26வது அதிகாரத்தில் 32வது வசனத்தில் தெளிவாக மரிப்பேன், ஆனாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருப்பேன்,
அது மட்டுமல்ல, தெள்ளந்திரவாக இன்னொரு வார்த்தையும் கூட்டி சொல்கிறார். இந்த மத்திய 26:32 கலிலேயாவிலே நான் வருவேன் என்று சொன்னார். உயிர்த்தெழுந்து கலிலேயாவிலே. இதையெல்லாம் மறந்து போன ஸ்திரீகளும் சீரர்களும் இயேசு கிறிஸ்துவை காலை கடலில் தேடுகிறார்கள். அன்னைய தேவதூதன் சொல்கிறார், அவர் சொன்னபடியே சொன்னார் அல்லவா, 3ஆம் நாள் உயிர்த்தெழுவேன் என்று. மத்தேயு 14:21, 17, 22, 23, 24, மத்தேயு 20, 17, 18, 19, மத்தேயு 26, 32 சொன்னார் அல்லவா, சொன்னபடியே. யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே இந்த தேவாலயத்திற்கு எழுந்து போடுங்கள், அது 3ஆம் நாள் கட்டுவது என்று தன்னுடைய மரணத்தின் உயிர்த்தெழுதலை குறித்து தான் சொன்னார். மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே யோனாவிலும் பெரிய அடையாளம் உங்களுக்கு இல்லை. 3 நாள் இரவும் பகலும் யோனா மீனின் வயிற்றிலிருந்து ரட்சிக்கப்பட்டார், வெளியே வந்தார். அதுவும் தன்னுடைய உயிர்த்தெழுதலையும் மரணத்தையும் உயிர்த்தெழுதலையுமே அதை மறைவாக அதையும் சொன்னார். இப்படி அடிக்கடி சொன்னார். ஆறாலும் காணாத அந்த இடத்தில், காண முடியாத இடத்தில், வெறும் கல்லறையில் இயேசு கிறிஸ்துவை தேடி எல்லாரும் வருகிறார்கள். தேவதூதன் சொன்னபடியே எத்தனை முறை சொன்னார் அந்த வசனங்களை நினைவுறுத்துவதா? எத்தனை முறை சொன்னார்? சொன்னபடியே அவர் உயிரோடு இருந்து விட்டார். அவனுடைய எண்ணம் என்ன? மரணம் என்பது முடிவு. Death is an end. அது மரணம் என்பது முடிவு என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் என்ன? விக்டரி ஓவர் டெத், மரணத்தின் மீது வெற்றி. அப்படியானால் மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, அது ஒரு துவக்கமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக இந்த நிலையை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்முடைய தலைப்பாக இருந்தது. உயிர்த்தெழுதல், மரணத்தின் மீது வெற்றி, ரெசரக்ஷன், விக்டரி ஓவர் டெத். 3 காரியங்கள் அதை நாம் வேத பாடங்களிலிருந்து சிந்திப்போம். மரணம் முடிவல்ல, அது புதிய வாழ்க்கைக்கான துவக்கம். Death is the beginning of a new life. எசேக்கியேல் 37ஆவது அதிகாரத்திலே சில வசனங்களை நாம் வேறுபாடாக வாசிக்க அறிமுகமான பகுதி தான். அங்கே தீர்க்கன் எசேக்கியாவை கொண்டு ஒரு காட்சி காண வைக்கிறார், கூட்டு கொண்டு போகிறார். ஒரு பள்ளத்தாக்கில் போய் பார்க்கும் பொழுது எல்லாம் எலும்புகள் கிடக்கின்றன. அந்த எலும்புகளை பற்றி வேதம் சொல்லுகிறது, உலர்ந்த எலும்புகள், dried bones, உலர்ந்த எலும்பு, ஈரப்பசையே இல்லாத, அதாவது பல காலங்களுக்கு முன்பதாக. அதனுடைய இறுதி வசனங்களை வருட்டு 12 வசனங்களை பார்க்கும் பொழுது அது கொலையுண்டவர்களுடையதுமா. அப்படியானால் கொலை செய்யப்பட்டிருக்கிறவருடைய எலும்புகள் இருக்கும் என்றால் அது சிதறிருக்கும். சாதாரண மனிதன் ஒரு எலும்பு கூடாக இருக்கும். கொலையுண்டிருந்தால் அது தனித்தனியாக பிரிந்துதான் கிடக்கும். அப்பேற்பட்ட ஒரு எலும்பு கூட்டத்தை காண்பிக்கிறார். இவர்களுக்கு உயிர் வருமா? வரும் என்று சொல்கிறார். அதன் பிரகாரமாக அதுக்கு கட்டளையிடும் போது வேதத்திலே எசேக்கியேல் 37 பார்க்கிறோம். அதில் எலும்புகள் அதனுடைய உடலோடு கூட சேர்ந்து கொண்டது. எங்கெங்கேயோ கிடந்துச்சு, சிதறி கிடந்துச்சு. கையை வெட்டி அங்க, காலை வெட்டி இங்க, உடம்பை வெட்டி அங்க, அப்படி போட்டு வச்சிருந்தாங்க. தலையை வெட்டி தோல்ல போட்டிருந்தாங்க. அதன் எலும்புகள் அதனோடு கூட ஒட்டி கொண்டது. அந்த சதைகள் அதற்குள்ளாக வளர்ந்தது. அதற்கு உயிர் இல்லாமல் இருந்த பொழுது அப்பொழுதும் ஆவிக்கே கட்டளைகள். அப்படி ஆவிக்கே கட்டளை இட்ட பொழுது அந்த உலர்ந்தெலும்பாய் கிடந்த ஒரு ஜீவன் வந்து ஒரு எல்லாருமே மனிதர்களாக மறுபடியும் உயிர் பெற்றார்கள். இதுதான் அந்த சம்பவம். அங்கேயே தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் உணர்த்துகிறார், அந்த இஸ்ரவேலருக்கு மறுவாழ்வு அந்த பூமியில் மட்டும் என்பது என்று மட்டுமல்ல, இன்றும் நமக்கு அது நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. மரணம் என்பது ஒரு முடிவல்ல, ஒரு புது வாழ்க்கைக்கான ஒரு துவக்கம்.
அது இந்த உலகத்தில் பயந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவருக்குள் ஒரு மறுவாழ்வு இருக்கிறது. அது கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலால். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் முழுவதும் இதைத்தான் சொல்கிறது. அவரும் சொல்கிறார், அவர் உயிர்த்தெழுந்திருக்காவிட்டால் நாங்கள் பிரசங்கிப்பது வீண். அவர் உயிரோடு எழுந்திருக்காவிட்டால் நம்முடைய விசுவாசம் வீண் என்று அவர் அங்கே பிரசங்கிக்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15 அதிகாரத்தை முழுவதும் வாசித்து பாருங்கள் என்று அவன் பெரிய அதிகாரம் 50 வசனங்கள் உள்ள இது உயிர்த்தெழுதலும் அது தருகிற நம்பிக்கையும் அந்த 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் சொல்கிறது. அதே ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல் நமக்கு ஒரு வாழ்வை தருகிறது, ஒரு புது வாழ்க்கையை தருகிறது என்பதை, அது ஒரு வெற்றி என்பதை நாளே புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 5 அதிகாரத்தில் இந்த வாழ்க்கையை நம்ம இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தாரே அதே போல ஒரு வாழ்க்கை. யோவான் சுவிசேஷம் 14 அதிகாரத்தில் உங்கள் இன்னும் கலக்காது இருப்பதாக நான் உங்களுக்கு போய் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவேன், ஆயத்தம் பண்ணின பின்பு வந்து உங்களையும் கூட்டுக் கொண்டு போவேன் என்று நமக்காக ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறாரா? அதைத்தான் 2 கொரிந்தியர் 5 அதிகாரம் சொல்கிறது. என்ன சொல்கிறது? இந்த பூமி ஒரு சொந்தம் அல்ல, என்ன நேசர் என் நேசர் மொழிந்தரே. இந்த பூமி ஒரு சொந்தம் அல்ல, என்ன நேசர் என் நேசர் மொழிந்தர. இந்த பூமி சொந்தம் அல்ல, உனக்கு ஒரு இடம் இருக்கிறது. அதுதான் ஆண்டவரே யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரம் 16 வசனத்திலே இங்கே அழிந்து போகும் உலகம், இங்கே நீங்கள் அழிந்து போவதற்காக அல்ல, உங்களுக்கு ஒரு நிலை வாழ்வு கொடுப்பதற்காக, நிலை வாழ்வு கொடுப்பதற்காக. ஆகவே இந்த மரணம் என்பது ஒரு நிலை வாழ்விற்கான ஒரு துவக்கம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரத்தில் இந்த மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது, நீங்கள் அழிவில்லாதவர்களைப் போல துக்கித்திருக்க மனமில்லை என்று சொல்லி, இது முடிவு என்றால் துக்கித்திருக்க வேண்டாம். இது முடிவல்ல. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அந்த நம்பிக்கையுடையவர் நமக்கும் அந்த உயிர்த்தெழுதலை வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்திருப்பீர்களானால் கிறிஸ்துவோடு கூட நீங்கள் எழுந்தும் இருப்பீர்கள். ரோமர் 6 அதிகாரத்தில் பவுல் அழகாக சொல்கிறார், கிறிஸ்துவோடு கூட நீங்கள் மரித்தும் இருப்பீர்களானால் அவரோடு கூட நீங்கள் எழுந்தும் இருப்பீர்கள். அழகாக சொல்கிறார். அதே இந்த மரணம் என்பது ஒரு நிலை வாழ்விற்கான துவக்கம். It is a beginning of an eternal life. ஒரு நிலை வாழ்விற்கான துவக்கமாக இருக்கிறது. மூன்றாவதாக இந்த மரணம் என்பது முடிவல்ல. இயேசு கிறிஸ்துவால் அது ஜெயிக்கப்பட்டபடியினாலே அது ஒரு புதிய ஐக்கியத்திற்கான துவக்கமாக இருக்கிறது. It is a beginning of a new union with Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட புது ஐக்கியம். இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக இந்த 2ஆம் வருகையிலே இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் இருப்போம் என்ற நம்பிக்கை இந்த உயிர்த்தெழுதல் தந்திருக்கிறது. வெளிப்படுத்தல் விசேஷம் 7 அதிகாரம் 9 வசனத்திலே 7-9 வசனங்களை, அதே 7 அதிகாரத்தை 7-9 வசனங்களை பார்க்கிறோம். அங்கே ஆட்டுக்குட்டியானவர் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறார். அங்கே வெள்ளங்கி தரித்த லட்சோப ஜனங்கள் நின்று கொண்டு கைகளிலே குருத்தோலை ஏற்றி கொண்டு அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் நமக்குரிய இடம். அதுதான் நமக்குரிய இடம். வெளிப்படுத்தல் 19:11 அவர் உண்மையில் ஒரு சக்தி உள்ளவராய் வெண்குதிரையிலே அமர்ந்திருக்கிறார். அங்கே ஒரு 21 அவர் பிதாவுடைய வலது வருஷத்திலே அவர் வீட்டிருக்கிறார். அங்கே இருக்கிற எல்லோரும் ஒரு பரிசுத்தர் என்று வாழ்த்துகிறார்கள். இந்த காட்சிகள் எல்லாம் என்ன சொல்கிறது? அங்கே நாமும் அங்கே சென்று தேவ சேவையோடு கூட தூத சேவையோடு கூட நாமும் இணைந்து கொண்டு அந்த புதிய ஐக்கியத்திலே புதிய கூட்டுறவை இணைந்து கொண்டு நாம் வாழப்போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் is not a
ஃபெயிலியர். அது ஒரு தோல்வி அல்ல. இட் இஸ் a victory. இது ஒரு வெற்றி. உயிர்த்தெழுதல், மரணத்தின் மீது வெற்றி. resurrection, victory over death. இப்பேற்பட்ட ஒரு சரித்திரபூர்வமான ஒரு நிகழ்ச்சி தான் நீங்கள் நானும் இன்னைக்கு நம்ம கொண்டாடி இருக்கிறோம். இது உறுதிப்படுத்த உடனே சீஷர்கள் இறங்கினாங்க பாருங்க. உயிர்த்தெழுந்த உடனே ஆண்டுடைய வல்லமையை பெற்றுக்கொண்டார்கள். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரத்திலேயே பேதுரு அப்படி ஒரு பிரசங்கம் பண்ணுகிறார். நீங்கள் சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை நான் பிரசங்கிக்கிறேன், அவர் உயிரோடு இருந்து விட்டார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்திலே பேதுரு மறுபடியும் நீங்க சிலுவையில் அறைந்த கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறேன், அவர் உயிரோடு இருந்து விட்டார். தைரியம். அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரத்தில் பரிசுத்த பவுல் அகிரிப்பா அவரை விசாரித்துக் கொண்டிருக்க அகிரிப்பாவுக்கு சொல்கிறார், அவரை நீங்கள் அறிந்தீர்கள், கொண்டீர்கள், நீங்கள் கொலை செய்தீர்கள், ஆனால் அவர் உயிரோடு எழுந்து விட்டார். அதைத்தான் நாங்கள் பிரசங்கிக்கிறோம். அதைத்தான் 1:5-7 நம்ம சொல்றோம். அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னார், மரிக்க ஆனாலும் சதானத்திலும் உயிரோடு அந்த உயிரோடு இருக்கிற ஆண்டவரை இந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார். ஆக இந்த உயிர்த்தெழுந்த திருநாள் என்பது அது வெற்றி திருநாள். வாழ்க்கையிலே நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உயிர்த்தெழுந்த மூலமாக ஜெயித்திருக்கிறோம். அல்லேலூயா. நாம் ஜெயித்திருக்கிறோம். அந்த ஜெயத்தை தன்னுடைய உயிர்த்தெழுந்த மூலமாக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஈவாக கிருபையாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த வெற்றியை தொடர்ந்து கொண்டாடும். வெற்றியின் நாயகன் நம் ஒவ்வொரு இருக்கட்டும். இந்த நாள் மட்டுமல்ல, வருடத்தில் எல்லா நாட்களும் வெற்றி நாட்கள் தான். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய வல்லமையினாலே ஒவ்வொரு நாளும் வெற்றி நாட்களாக கொண்டாட கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். இது திருவசனங்களால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.